வணக்கம். நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கான்வர்சேஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம கான்வர்சேஷன் வீடியோலாம் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம அதனால் ஒரு 3 கான்வர்சேஷன் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஒவ்வொரு கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த கான்வர்சேஷனை பேஸ் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பேன். அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து காமெண்ட்டில் கொடுங்க. ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு 3 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் வீடியோ, லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன். எல்லாத்தையுமே நீ வந்து கடைசி நிமிஷத்தில் சொல்கிறதையே வந்து பழக்கமாக வச்சுருக்கேன், எப்போதுமே நீ அப்படி தான் சொல்கிற அப்படின்னு. அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, யூ ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் மீ அட் த லாஸ்ட் மினிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். யூ ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் மீ அட் த லாஸ்ட் மினிட். இதுக்கு இன்னொரு இடியம் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன் இல்லையா? அதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 11th hour அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் மீ அட் த 11th hour அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல 11th hour அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா, கடைசி நிமிடம் அப்படிங்கிற ஒரு ஆன்சரை தான் கொடுக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா, இப்போது குழந்தைங்களுக்குள்ளார ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் நடக்குது. அதில் வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கா. அவங்களுக்குள்ளார நடக்கிற கான்வர்சேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். கான்வர்சேஷன் 1. நகுல், தான்யா அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் டீமில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போதைக்கு நகுல், ஹாப்பி பர்த்டே டான்யா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு விஷ் பண்ணுறான். அதுக்கு தான்யா சொல்கிறா, தேங்க்யூ நகுல், ஒய் ஆர் யூ ஸோ லேட், ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஸோ லாங். தேங்க்யூ நகுல், ஏன் நீ வந்து லேட்டாக வந்த, நான் வந்து ரொம்ப நாளி வந்து உனக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து நகுல் சொல்கிறான், ஐ காட் ஸ்ட்ரக் இன் த டிராஃபிக், நான் வந்து டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தானியா ரிப்ளை பண்ணுறா, இட்ஸ் ஓகே, கம் லெட் அஸ் என்ஜாய் த பார்ட்டி. பரவாயில்ல, வா நம்ம பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணலாம். லெட் அஸ் அப்படின்னா நம்ம பேசுகிற நம்மளையும் உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான். அடுத்து நகுல் வந்து அடுத்த கொஸ்டின் கேட்குறான், வென் வில் யூ கட் த கேக், நீ வந்து கேக்கை எப்பப்பா கட் பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தனியாக சொல்கிறான், 2 more of my friends are still to come, they must be coming, let us wait for them அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து வரணும், அவங்க வந்து அநேகமாக வந்து வந்துட்டுருக்கணும், நம்ம வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. ஓகேவா? 2 more of my friends are still to come, இன்னும் 2 பேர் வர வேண்டியிருக்கு, they must be coming, let us wait for them அப்படின்னு சொல்கிறான். அகைன் அதுக்கு நகுல் சொல்கிறான், டில் தென் லெட் அஸ் கோ அண்ட் ப்ளே சம் கேம்ஸ் ஷல் வி அப்படின்னு கேட்குறான். அப்போ அது வரைக்கும், டில் தென் அப்படின்னா அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். டில் தென் லெட் அஸ் கோ அண்ட் ப்ளே சம் கேம்ஸ், அது வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுவோம், ஷல் வி விளையாடலாமா அப்படின்னு கேட்குறான். தானியா ரிப்ளை பண்ணுறா, எஸ் ஷூர் அப்படின்னு சொல்கிறா. லெட்ஸ் கோ, விளையாடலாம், நம்ம போகலாம் அப்படின்னு. அடுத்து நகுல் சொல்கிறான், அப்பா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிற அப்படின்னு அவன் சொல்கிறான். வாவ், வி ஹவ் மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் டான்ஸிங் அண்ட் மியூசிக் அஸ் வெல், நீ வந்து டான்ஸிங் மியூசிக் அதுக்கெல்லாம் கூட நீ வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னு அவன் சொல்கிறான். வாவ், வி ஹவ் மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் டான்ஸிங் அண்ட் மியூசிக் அஸ் வெல் அப்படின்னு சொல்கிறான். தானியா சொல்கிறா, எஸ் மை கசின்ஸ் வாண்டட் டு டான்ஸ் அண்ட் சிங் ஹியர், ஸோ வி அரேஞ்ச்ட் ஃபார் இட். என்னுடைய கசின்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு டான்ஸ் பண்ணணும், பாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுக்காக நான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணேன் அப்படின்னு தானியா வந்து சொல்கிறா. அடுத்து நகுல் சொல்கிறான், யூ ஹவ் ஆர்கனைஸ்ட் த பார்ட்டி வெல், நீ வந்து இந்த பார்ட்டியை வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னு நகுல் வந்து சொல்கிறான். யூ ஹாவ் ஆர்கனைஸ்ட் த பார்ட்டி வெரி வெல் அப்படின்னு சொல்கிறான். தானியா வந்து அதுக்கு தேங்க்யூ சொல்கிறா. தேங்க்யூ சொல்லிவிட்டு, பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, வா நம்ம வந்து இப்போதைக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. தேங்க்யூ, லுக் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அரைவ்டு, பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, லுக் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அரைவ்டு, நவ் ஐ வில் கட் த கேக், இப்போ நான் கேக் கட் பண்ண போகிறேன். சரி, இப்போ பாருங்கள், இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிலாம் நடக்குதுன்னா நம்ம இப்படி தான் சொல்லுவோம். எப்பப்பா நீ கேக் கட் பண்ண போகிறேன்னு கேட்டாங்கன்னா, வென் வில் யூ கட் த கேக் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்வீங்க, சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்டில் டு கம், இன்னும் சில பேர் வந்து எனக்கு வரணும், ஸோ வி வில் வெயிட் ஃபார் தம், நாம் வந்து அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்வீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா, லுக் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அரைவ்டு, பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, லுக் மை ரிலேஷன்ஸ் ஹேவ் அரைவ்டு, பாரு என் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, லுக் மை பேரண்ட்ஸ் ஹேவ் அரைவ்டு, பாரு என் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நம்ம இப்படியெல்லாம் தான் நம்ம சொல்வோம் இல்லையா? ஸோ இதை டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நீங்களும் கொஞ்சம் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள்.
அடுத்து பாருங்கள் நகுல், கமான் லெட் அஸ் மூவ் டுவர்ட்ஸ் த டேபிள், வா நம்ம டேபிள் கிட்ட போகலாம் அப்படின்னு நகுல் வந்து சொல்கிறான். தானியா, ஐ காட் த கேக் மேட் இன் த ஷேப் ஆஃப் எ ஸ்டார். ஸ்டார் மாதிரி வந்து கேக் வந்து நான் வந்து எடுத்திருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தானியா வந்து சொல்கிறான். நகுல் சொல்கிறான், தட்ஸ் எ லவ்லி கேக், நவ் கட் இட். சூப்பராக இருக்குது இந்த கேக்கு, இப்போ கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். தானியா சொல்கிறா, ஓகே ஐ வில், ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அடுத்து பர்த்டே பார்ட்டினா என்ன நடக்கும்? பசங்கள்லாம் பாட்டு பாடுவாங்க இல்லையா? ஹாப்பி பர்த்டே சாங். ஹாப்பி பர்த்டே டானியா, மே காட் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் விஷஸ். பசங்க எல்லாருமே வந்து அவளுக்கு வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க. கடவுள் வந்து உன்னுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேற்றட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மே காட் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் விஷஸ். அடுத்து தானியா சொல்கிறா, தேங்க்யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர் ஆன் மை பர்த்டே. நீங்கள் எல்லோரும் என் பர்த்டேயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது, இங்கே இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து தானியா வந்து வெளிப்படுத்துகிறா. தேங்க்யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர் ஆன் மை பர்த்டே அப்படின்னு சொல்கிறா. அடுத்து இப்போ ஃப்ரெண்டெல்லாம் வந்து கேக் சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, த கேக் இஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லாதீங்க, டெலிஷியஸ். த கேக் இஸ் டெலிஷியஸ், கேக் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் எல்ஸ் இஸ் ஆன் த மெனு, மெனுவில் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. தானியா சொல்கிறா, வாங்க நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாமே இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 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 சாப்பாடு வந்து உங்களுக்கு பிடிக்கும், நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. தானியா சொல்கிறா, கம் ஐ வில் ஷோ யூ, தேர் இஸ் எவ்ரி திங் யூ லைக், யூ வில் லவ் த டெலிஷியஸ் ஃபுட், ஐ எம் ஷுர் அப்படின்னு சொல்கிறா. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, பார்ட்டி வந்து சூப்பராக இருந்தது, இது வரைக்கும் நாங்கள் இதே மாதிரி ஒரு நைஸ் பார்ட்டியை அட்டன் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இன்டீட் த ஃபுட் இஸ் டெலிஷியஸ் அண்ட் த பார்ட்டி இஸ் ஆசம், வி ஹவ் நெவர் அட்டெண்டட் சச் எ நைஸ் பார்ட்டி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். இதோட இந்த கான்வர்சேஷன் முடியுது. இப்போது இந்த கான்வர்சேஷனில் உங்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, ஹூ ஆர்கனைஸ்ட் எ பார்ட்டி, ஹூ ஆர்கனைஸ்ட் எ பார்ட்டி, இந்த பார்ட்டியை யார் ஆர்கனைஸ் பண்ணா? இந்த கான்வர்சேஷனுக்கான பதில் வந்து இதுலேயே இருக்குது, இந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து இதுலேயே இருக்குது. நீங்கள் இந்த கான்வர்சேஷனை அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதோடைய ஆன்சர் நீங்கள் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 2 days கழிச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து மண்டே வீடியோவில் இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நான் வந்து உங்களுக்கு அதில் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷன் நம்பர் 2. இந்த கான்வர்சேஷன் எப்படி அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து எல்லாருமே வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. ஸோ அதை பற்றின கான்வர்சேஷன் தான் இது. ஓகேவா? ஒரு ஃபாதர் அண்ட் மதர் இருக்காங்க, அவங்களுடைய கிட்டு, அந்த சைல்டு பேர் வந்து ராகவ். ஸோ அதை பற்றின கான்வர்சேஷன் தான் இது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ராகவ், ஃபாதர் லுக் த ட்ரெயின் ஹேஸ் அரைவ்டு, லெட் அஸ் கெட் ஆன் த ட்ரெயின். அப்பா பாருங்கள், ட்ரெயின் வந்துருச்சு, வாங்க நம்ம இப்போ ட்ரெயினில் ஏறலாம் அப்படின்னு ராகவ் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். பாருங்கள் ட்ரெயின் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு த ட்ரெயின் ஹேஸ் அரைவ்ட் அப்படின்னு சொல்கிறான். லெட் அஸ் கெட் ஆன் த ட்ரெயின், இப்போ வாங்க நம்ம ட்ரெயினில் ஏறலாம். ட்ரெயினில் ஏறுறதுக்கு நமக்கு கெட் ஆன் அப்படிங்கிற ஃப்ரீசல் வேர்ப் தெரியும் இல்லையா? நம்ம ட்ரெயினில் ஏறலாம். அவங்க அம்மா சொல்கிறாங்க, மதர் அவங்க அம்மா சொல்கிறாங்க, லெட் த ட்ரெயின் ஸ்டாப் ஃபஸ்ட், ட்ரெயின் முதல்ல நிற்கட்டும். பொதுவாகவே இப்போ நம்ம அப்படி தானே சொல்லுவோம், ட்ரெயின் முதல்ல நிற்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லெட் த ட்ரெயின் ஸ்டாப் ஃபஸ்ட், ட்ரெயின் முதல்ல நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் ஃபாதர் சொல்கிறாங்க, ஓகே ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, நம்ம இப்போ ஏறலாம், ஏன்னா ரொம்ப நாள் இந்த இடத்துல வந்து நிற்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே நவ் த ட்ரெயின் ஹேஸ் ஸ்டாப்ட், ட்ரெயின் வந்து நின்று விட்டது. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? நவ் த ட்ரெயின் ஹேஸ் ஸ்டாப்ட், லெட் அஸ் கெட் ஆன் இட், நம்ம இப்போதைக்கு அதில் ஏறலாம். இந்த ட்ரெயின் வில் நாட் ஸ்டாப் ஃபார் லாங், ட்ரெயின் வந்து இங்கே ரொம்ப நாள் நிற்காது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அகெயின் அடுத்த ராகவ், ஃபாதர் நான் வந்து விண்டோவுக்கு பக்கத்தில் நான் வந்து உட்காந்துக்குவேன், எனக்கு வந்து என்னெல்லாம் வர வழியில் வருதோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ராகவ் சொல்கிறான். ஃபாதர் ஐ வில் சிட் நியர் த விண்டோ. இப்போ பாருங்கள் ஃபியூச்சர் ஃபார்முடைய அந்த ரூல் அப்படியே அப்ளை ஆகுதா? ஐ வில் சிட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் வேர்ப் வில், அதுக்கு பக்கத்தில் V1 வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இதே மாதிரி கான்வர்சேஷன் படிக்கும்போதும் ஸ்டோரி படிக்கும்போதும் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஃபாதர் ஐ வில் சிட் நியர் த விண்டோ, ஐ வாண்ட் டு லுக் அட் வாட் எவர் கம்ஸ் ஆன் த வே, என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் எனக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஓகே நீ எங்கே வேணுமோ, நீ எங்கே உட்காரணும்னு நினைக்கிறியோ நீ எங்கே உட்காந்துக்கோ, எங்கே வேணும்னாலும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஓகே மை டியர் சைல்ட், சிட் வேர் எவர் யூ லைக், எங்கே வேணுனாலும் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் எவர். அடுத்து பாருங்கள் ராகவ், ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடுச்சு, எவ்வளோ டைம் ஆகும் நம்ம டெல்லி போகிறதுக்கு, எத்தனை மணி நேரம் ஆகும் டெல்லி போகிறதுக்கு அப்படின்னு ராகவ் வந்து அவங்க அப்பா கிட்ட
கிட்ட கேட்குறான். த ட்ரெயின் ஹேஸ் ஸ்டார்டட் மூவிங். த ட்ரெயின் ஹேஸ் ஸ்டார்டட் மூவிங். ஹவு many hours will it take to reach டெல்லி? டெல்லி போகிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். ஃபாதர் சொல்கிறாரு, இட் இஸ் அ லாங் ஜேர்னி. இது வந்து ஒரு நெடுநேர பயணம். இது ரொம்ப தூரத்தில் இருக்குது டெல்லி. நாளைக்கு காலம்பரை தான் நம்ம போவோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இட் இஸ் அ லாங் ஜேர்னி. டெல்லி இஸ் அ லாங் வே. வி வில் ரீச் டெல்லி டுமாரோ மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ் சொல்கிறான், ரொம்ப தூரம், ரொம்ப டைமா, அப்போ வந்து அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். இட்ஸ் எ லாங் டைம். வாட் வில் ஐ டூ ஃபார் சச் எ லாங் டைம்? வாட் வில் ஐ டூ ஃபார் சச் எ லாங் டைம்? அது வரைக்கும் வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ வந்து வெளில நிறைய சீனரிலாம் வரும், வெளில நிறைய அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணு. அதே மாதிரி உன் கையில் இருக்கிற புக்கை நீ வந்து படி அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க. யூ கேன் என்ஜாய் த சீனரி அவுட் சைட். யூ கேன் ஆல்சோ ரீட் த புக் விச் யூ ஹாவ் காட். யூ கேன் என்ஜாய் த சீனரி அவுட் சைட். நீ வந்து வெளில இருக்கிற சீனரி எல்லாம் என்ஜாய் பண்ணு. அதே மாதிரி பாருங்கள், மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கேன், குட், ஷல், ஷுட், வில், வுட், அதெல்லாம் கேன் அப்படிங்கிறதும் ஒரு மாடல் ஆக்சிலரி தான் இல்லையா. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், என்ஜாய் அப்படிங்கிற ஒரு V1 verb தான் வந்திருக்கு. எப்போதுமே மாடல் ஆக்சிலரிக்கு பக்கத்தில் V1 verb தான் வரணும். இதே மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும், சரியா. யூ கேன் ஆல்சோ ரீட் த புக் விச் யூ ஹாவ் காட். அதுக்கப்புறமா ராகவ் வந்து சொல்கிறான், எஸ் ஃபாதர், தட்ஸ் எ குட் ஐடியா. ஆமாம் ஃபாதர், அது வந்து ஒரு நல்ல ஐடியா தான். நான் வந்து டெல்லி டூரிசமில் ஒரு புக்கு வந்து வாங்கினேன். நீங்கள் என் கூட சேர்ந்து அந்த புக்கை படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஐ பாட் யுவர் புக் ஆன் டெல்லி டூரிசம். டூ யூ ரீட் த புக் வித் மீ? நீங்கள் என் கூட படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஃபாதர் சொல்கிறாங்க, அஃப்கோர்ஸ் மை சன், படிக்கிறேன், கண்டிப்பாக படிக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு ட்ராவலிங்கில் போகும்போது புக் படிக்கிற ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து புத்தகங்கள் படிக்கிற ஹேபிட் இருக்குது. ட்ராவலிங் அப்போ நான் கண்டிப்பாக எங்கே நான் ட்ராவல் பண்ணாலும் நான் வந்து ஒரு புக் எடுக்காமல் நான் போகவே மாட்டேன். அது பஸ் ட்ராவலிங்காக இருக்கட்டும், ட்ரெயின் ட்ராவலிங்காக இருக்கட்டும். ஒரு 2 hours தாண்டி நான் வந்து ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என் கூட நான் வந்து ஒரு புக்கு எடுத்துகிட்டு தான் போவேன். அதே மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு ட்ராவலிங் அப்போது புக் படிக்கிற ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்டா, இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ் கொஸ்டின். ஓகே. அதுக்கப்புறம் அகெயின் ராகவ் வந்து சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட, யூ நோ ஃபாதர், டெல்லி இஸ் கால்ட் த மினி இந்தியா பிகாஸ் பீப்புள் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி லிவ் ஹியர். அப்போ அவங்களுக்கு தெரியுமா, டெல்லி வந்து ஒரு மினி இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் வந்து அந்த இடத்துல வந்து வசிக்கிறாங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ராகவ் வந்து சொல்கிறான். அதுக்கு ராகவ் ஒரு கொஸ்டின் கேட்குறான் அவங்க அப்பா கிட்ட, ரெட் ஃபோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். வேர் இஸ் த ரெட் ஃபோர்ட் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அவங்க அப்பா பதில் சொல்கிறாங்க, அது வந்து சாந்தினி சவுக் பக்கத்தில் இருக்குது. நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ளாகை வந்து எப்போதுமே இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ரெட் ஃபோர்ட்டில் தான் வந்துட்டு ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. த ரெட் ஃபோர்ட் இஸ் நியர் சாந்தினி சவுக். அவர் பிரைம் மினிஸ்டர் ஹாய்ஸ்ட் த நேஷ்னல் ஃப்ளாக் அட் த ரெட் ஃபோர்ட் ஆன் த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ராகவ் கேட்குறான், பிரசிடெண்ட் வந்து எங்கே இருப்பார், எங்கே வசிக்கிறாரு அப்படின்னு கேட்குறான். ராகவ் கேட்குறான், வேர் டஸ் அவர் பிரசிடெண்ட் லிவ் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஃபாதர் பதில் சொல்கிறாங்க, பிரசிடெண்ட் வந்து ஒரு கிராண்ட் பில்டிங் இருக்குது, ராஷ்டிரபதி பவன், அங்கே தான் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னு அவங்க அப்பா வந்து பதில் சொல்கிறாரு. அவர் பிரசிடெண்ட் லிவ்ஸ் இன் எ கிராண்ட் பில்டிங் கால்ட் ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்கிறாரு. தட்ஸ் இட், அவ்வளோதான். இதோட இந்த கான்வர்சேஷன் முடியுது. இதில் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, வேர் வாஸ் ராகவ்ஸ் ஃபேமிலி கோயிங்? ராகவோடைய ஃபேமிலி வந்து எங்கே போயிட்டுருக்காங்க? இதுக்கு நீங்கள் இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதையும் எனக்கு சொல்லுங்கள். இந்த 3 கான்வர்சேஷனுக்கான ஆன்சரையும் நான் வந்து மண்டே வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த 3rd கான்வர்சேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் நம்பர் 3. இது வந்து அகெயின் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபாதர், மதர், சில்ட்ரன் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ளார நடக்கிற கான்வர்சேஷன் தான் இது. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்போ இந்த கான்வர்சேஷன் நடக்குது. ஃபாதர் சொல்கிறாரு, வேர் இஸ் ஷோபித்? ஷோபித் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. மதர் சொல்கிறாங்க, ஐ கால் ஹிம் டு கம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து அவனை சாப்பிட கூப்பிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்களுடைய டாட்டர் ரியா சொல்கிறான், ஹீ மஸ்ட் பி பிஸி அரேஞ்சிங் ஹிஸ் ஸ்கூல் பேக். அவன் ஸ்கூல் பேக் அரேஞ்ச் பண்ணுறதுல வந்து மும்மரமாக வந்து
இருக்கிறான் அப்படின்னு ரியா வந்து சொல்கிறான். ஃபாதர் சொல்கிறாங்க, பட் ஹீ ஷுட் ஹாவ் அரேஞ்ச் இட் எஸ்டர்டே ஈவினிங் பிஃபோர் கோயிங் டு பெட். ஆனால் அவன் வந்து நேற்று தூங்க போகிறதுக்கு முன்னாடியே அவன் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுட் ஹாவ் அரேஞ்ச்ட் அப்படின்னா பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஓகேவா? ரியா சொல்கிறான், ஹீ நெவர் டஸ் இட். அவன் வந்து ஒருபோதும் அதே மாதிரி செய்கிறதே கிடையாது. பொதுவாகவே சிப்ளிங்குள்ளார இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை மாட்டி விட்டுட்டே தான் இருப்பாங்க இல்லையா? இது வந்து நாம் சிப்ளிங்காக இருக்கும்போது நாம் அதை தான் செஞ்சோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஹேபிட் தான். அடுத்து வந்து மதர் சொல்கிறாங்க, கம் ஆன் ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே சாப்பிடுங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஃபாதர் சொல்கிறாரு, ஷோபித், நவ் யூ ஆர் எ பிக் பாய், யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள், டோன்ட் பி கேர்லெஸ், லேர்ன் ஃப்ரம் யுவர் சிஸ்டர் ஹவு டு பி பங்க்சுவல். ஷோபித், இப்போ நீ வந்து பெரிய பையனாயிட்ட. நம்ம சாதாரணமாகவே பசங்களை சொல்லுவோம்ல, இப்போ நீ வளர்ந்துட்ட, நீ பெரிய பையனாயிட்ட அப்படியெல்லாம் அதை நம்ம எப்படி சொல்லலாம்? இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, ஷோபித், நவ் யூ ஆர் எ பிக் பாய். ஷோபித், நீ இப்போ வந்து பெரியவன் ஆகிட்ட. யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். நீ வந்து ரெஸ்பான்சிபிளாக நீ வந்து பொறுப்புணர்வோடு நீ வந்து இருக்கணும். டோன்ட் பி கேர்லெஸ், அலட்சியமாக இருக்காத. லேர்ன் ஃப்ரம் யுவர் சிஸ்டர் ஹவு டு பி பங்க்சுவல். எப்படி வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத உன் சிஸ்டர்கிட்டேருந்து கற்றுக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஷோபித், எஸ் டேட், ஐ வில் ஒர்க் ஆன் திஸ் அண்ட் ட்ரை டு பிகம் மோர் கேர்ஃபுல் இன் ஃப்யூச்சர். ஓகே அப்பா, நான் வந்து பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷோபித் சொல்கிறான். அகெயின் ஃபாதர் சொல்கிறாரு, நவ் யூ ஷுட் குயிக்லி ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் யூ வில் பி லேட் ஃபார் ஸ்கூல். ஓகே சீக்கிரமாக நீ சாப்பிட்ற, இல்லாட்டி ஸ்கூலுக்கு வந்து லேட் ஆகிடும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், இப்போதைக்கு மதர் அவங்க சொல்கிறாங்க, பாஸ் சம் சாண்ட்விச்சஸ் டு ஷோபித் மை டியர் ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரியா கொஞ்சம் சாண்ட்விச் வந்து ஷோபித்க்கு பாஸ் பண்ணு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போது சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து அவங்ககிட்ட எடுத்துக்கொடு அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம ரொம்ப கேஷுவலாக இந்த வேர்டே யூஸ் பண்ணலாம். பாஸ் சம் லெட்யூஸ் டு ஹிம், பாஸ் சம் பொட்டேட்டோ டு ஹிம். கொஞ்சம் அவனுக்கு உருளைக்கிழங்கு கொடு, அவனுக்கு கொஞ்சம் கீரையை கொடு. நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்ம இதே மாதிரி வேர்ட்ஸே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பாஸ் சம் சாண்ட்விச்சஸ் டு ஷோபித் மை டியர் ரியா அப்படின்னா, ரியா கொஞ்சம் ஷோபித் கிட்ட வந்து இந்த சாண்ட்விச்சை பாஸ் பண்ண. இதை வந்து சாண்ட்விச் அப்படி சொல்லாதீங்க, டி வந்து சைலண்ட், சாண்ட்விச் அவ்வளோதான். ஓகேவா? சாண்ட்விச். அடுத்து பாருங்கள், ரியா, மதர், ஐ டு நாட் வாண்ட் டு ட்ரிங்க் மில்க். அம்மா, எனக்கு வந்து பால் வந்து எனக்கு குடிக்க வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. ஃபாதர் சொல்கிறாங்க, தட் திஸ் இஸ் நாட் குட் ரியா, மில்க் இஸ் எ கம்ப்ளீட் ஃபுட், யூ ஷுட் ட்ரிங்க் மில்க் ட்வைஸ் எ டே. இது வந்து நல்ல பழக்கம் கிடையாது ரியா. மில்க் தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃபுட்டு, ஒரு நல்ல ஃபுட்டு. அதோட தான் அந்த உணவு வந்து முழுமையடையும். நீ வந்து ஒரு நாளைக்கு 2 தடவையாவது நீ வந்து பால் குடிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. ரியா சொல்கிறா, ஓகே டேட் அப்படின்னு சொல்கிறா. ஷோபித் சொல்கிறான், ஐ லவ் டு ட்ரிங்க் மில்க், ஐ நோ இட் இஸ் வெரி குட் ஃபார் மீ, இட் வில் மேக் மீ ஸ்ட்ராங். எனக்கு வந்து பால் குடிக்கிறது பிடிக்கும், அது உடம்புக்கு நல்லது, அது வந்து என்னை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கும் அப்படின்னு ஷோபித் வந்து சொல்கிறான். மதர் சொல்கிறாங்க, தட்ஸ் லைக் எ குட் பாய். இதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படிலாம் வீட்டில் நம்ம சொல்லுவோம்ல, தட்ஸ் லைக் மை பாய் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பொதுவாகவே பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் பையனுக்கும் பாண்டு வந்து நல்லாயிருக்கும், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பாண்டு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே நம்ம காலமாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அடுத்து பாருங்கள், ரியா, மதர், shall we go to our grandmother's house as soon as we return from school? அம்மா, நாங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா பாட்டி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு ரியா வந்து கேட்குறா. அம்மா சொல்கிறாங்க, ஓகே பட் ஃபஸ்ட் யூ போத் வில் ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். போகலாம், ஆனால் முதல்ல நீங்கள் 2 பேரும் உங்களுடைய ஹோம்ஒர்க்கை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பட் ஃபஸ்ட் யூ போத் வில் ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்னால் நீங்கள் 2 பேருமே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாவும் ஷோபித்தும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. 2 பேருமே சேர்ந்தே ஆன்சர் பண்ணுறாங்க. ரியா அண்ட் ஷோபித், தட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் மதர், வி வில் ஃபஸ்ட் கம்ப்ளீட் அவர் ஹோம்ஒர்க் அண்ட் தென் வி வில் கோ. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நாங்கள் முதல்ல முடிச்சிடுறோம், அப்புறமா நாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் சொல்கிறாங்க, வெரி குட் மை சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரியா அண்ட் ஷோபித் வந்து எல்லாத்துமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க மதரை வந்து பபாய் சில்ட்ரன், ஹாவ் அ கிரேட் டேனா இந்த நாள் வந்து உனக்கு நல்ல நாளாக அமையட்டும் அப்படிலாம் நம்ம சொல்வோம் இல்லையா, தட்ஸ் இட், அவ்வளோதான். இதோட இந்த கான்வர்சேஷன் முடியுது. இந்த கான்வர்சேஷனில் என்ன கொஸ்டின் அப்படின்னா, வேர் டிட் ரியா அண்ட் ஷோபித் வாண்ட் டு கோ ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் ஸ்கூல்? ஓகேவா? அகெயின் வேணாலும் சொல்கிறேன், வேர் டிட் ரியா அண்ட் ஷோபித் வாண்ட் டு கோ ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் ஸ்கூல்? இதுதான் இந்த கான்வர்சேஷனுக்கான கொஸ்டின். இது 3த்துக்கும் எனக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. We will meet you soon. Thank you.